எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சண்முகம். என் வீட்டை ஒட்டி ஒரு சின்ன மளிகை கடை நடத்திட்டு இருக்கேன். என்கிட்ட வாடிக்கையாக மளிகை வாங்குறவங்க காய்கறிக்காக தூரமாக போக வேண்டியிருந்தது. அதான் மளிகை கடையோட சேர்த்து காய்கறியும் வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சண்முகம், மளிகை சாமான்லாம் இருக்கா? கடை பக்கமே அளவே காணாமே. லிஸ்ட்டோட நாளைக்கு வரேண்ணே. சரிப்பா சரிப்பா. தக்காளி 5 கிலோ. அண்ணா செல்வாண்ணே. வணக்கண்ணாச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணே, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மூட்டையெல்லாம் காலையில் தான் வந்து இறங்குச்சா? இப்போ தான் லோடு இறங்கியிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே. எடுங்க, பார்த்து போட்டுக்கலாம். அப்போ சரிண்ணே. எங்கே இந்த பூண்டை காணா? என்னண்ணே பூண்டு இல்லையா? பூண்டு வாங்கலண்ணாச்சி, நாளுக்கு நாள் ரேட் ஏறிட்டே இருக்குது. எப்படி என்னாச்சும் வாங்குறது? என்னண்ணே ஒரு பூண்டுக்காக அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கேயே வர போகிறாங்க? என் கடைக்கு தானே வருவாங்க, நான் தானே வாங்கி வைக்கணும். அத்தியாவசிய பொருளை கஸ்டமர் கேட்டால் இல்லைன்னு சொல்ல மனசு வர மாட்டேங்குதுண்ணே. நாளைக்கு வாங்கி வச்சிடண்ணாச்சி. சரி போடுங்க, பில்லு போடுங்க. ஓகே அண்ணாச்சி. நான் சபி பாய் கைசா ஹே? நல்லா இருக்குது பையா. என்ன பாய் எவ்வளோ ஆச்சு? 120. 120? சரி போடு. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை, வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான். ஓ, ஓ, தம்பி சண்முகம். லட்சுமிக்கா வாக்கா, உன்னை முன்னாடியே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படியாப்பா? நீ 2 நாளாக கேட்டதை இன்னைக்கு வாங்கி வச்சிருக்கேன். வந்துருச்சாப்பா பூண்டு? வந்துச்சு. கொடுப்பா 1 கிலோ. தான் தேடி வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன ரேட்டுப்பா? 121 ரூபாக்கா. 121 ரூபாவா? என்னப்பா இப்படி சொல்கிற? என் பொண்ணு ஆன்லைன்லேயே கம்மியாக தான்ப்பா புக் பண்ணி தரா. ஒரு பூண்டுக்காக அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கேயே வர போகிறாங்க. நிலை மாறினால் அத்தியாவசிய பொருளை கஸ்டமர் கேட்டால் இல்லைன்னு சொல்ல மனசு வர மாட்டேங்குதுண்ணே.